ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடி வளர்க்குறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரளி செடி வச்சுருக்கோம். இன்னும் அது சின்னதாக இருக்கிறதுனால அதில் இன்னும் பூ பூக்கலை. நெக்ஸ்ட்டு செடி மாடு ஃபுல்லாகவே தின்றுச்சு, அதனால் பாதி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய அரளி செடி ஒன்று இருக்குது, வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கத்தாழை உடம்புக்கு நல்லதுனால அதை நாங்கள் வீட்லேயே வச்சிட்டோம். இந்த செடி குழந்தைங்களுக்கு அரைச்சி பூசுறதுக்கு வச்சுருப்பாங்க, அதனால் எங்கள் அம்மா எங்களுக்கு பூசுறதுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மூங்கில் செடி. இது டீச்சர்ஸ் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா எங்கள் அம்மா எங்களை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த செடி ஃபஸ்ட்டு வச்சுருந்த செடியை தான் அதையும் மாடு எல்லாம் சாப்பிட்ருச்சு. இந்த செடி அழகுக்காக வச்சுருந்தோம், ஏன்னா இது வெயில்னால கொஞ்சம் வாடிருச்சு. அடுத்து பார்க்கலாம் வாங்க. இது நாங்கள் வால்பாறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது மருதாணி செடி மகாலட்சுமினால் எங்கள் அம்மா வீட்டு வாசல்லையே வச்சுட்டாங்க. வாஸ்து செடி. நெக்ஸ்ட்டு வால்பாறையிலேருந்து பிடுங்கிட்டு வந்த செடி. அப்புறமா நம்ம துளசி செடி பார்க்கலாம். துளசி செடி நாங்கள் கிருஷ்ணராக வச்சு கும்பிட்றதுனால நாங்கள் வாசல்லையே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு முன்னாடி வச்சுருக்க செடியை தான். இது வாடி போனனால என் மனசு வாடி போயிடுச்சு. இந்த செடி நாங்கள் அழகுக்காக வச்சுருக்கோம். அடுத்த செடி வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து மணி பிளான்ட்டில் குருவி தானாகவே கூடு கட்டியிருக்கு. அது மேலே இருக்கு, நின்னுங்க காட்டுறோம். அதோட சத்தத்தை கேளுங்க. கேட்டுச்சா? இப்போ நாங்கள் பறவை காட்டுறோம். அது பறந்து போச்சு. நெக்ஸ்ட்டு சங்குப்பூ எங்கெங்கேயோ தேடி அலையிறக்காண்டி நாங்கள் வீட்லேயே வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்டு கீழே இருக்கிறது. இது மல்லிகைப்பூ நம்ம கடையில் வாங்குறத விட அது நாங்கள் வீட்லேயே இது பண்ணி நாங்கள் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெத்தலை கொடி. இந்த பூ வெயில் காலத்தில் மட்டும்தான் பூக்கும், அதனால் இப்போ வாடிருச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செடியை பார்த்துக்கலாம். இது மணி பிளான்ட் நாங்கள் குட்டி குட்டி இதில் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மூங்கில் செடி, மணி பிளான்ட்டெல்லாம் மேலே நாங்கள் சாமிக்கு பக்கத்தால் வச்சுட்டோம். நாங்கள் அப்புறம் சபரிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் அங்கே தொங்க விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடைக்கானலில் வாங்கினது கலராக இருக்கிறதுனால நாங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம். பசும்பொன் தேவரைய பக்கத்தால் நாங்கள் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக நாங்கள் வச்சுருக்கோம். இது வேஸ்ட்டு பாட்டில்ஸில் நம்ம மணி பிளான்ட் வச்சுருக்கோம். வீடு ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். நெக்ஸ்ட் எங்கள் அப்பார் பக்கத்தால் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கோம். அப்புறம் ஷூட்டிங் வேலைக்கு கிடைக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் நாங்கள் அதில் மணி பிளான்ட் போட்டு வச்சிட்டோம். எங்கள் அப்பா டிரைவர்னால அங்கேருந்து பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துளசி செடியோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நீங்களும் எங்களை மாதிரி செடி வளர்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.